இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு கண்டென்ட் தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னு உங்களுக்கு தம்ப்நெயில பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க. இன்னைக்கு நம்ம கோட் படத்தோட ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன் தம்ப்நெயில்ல போட்டிருந்த மாதிரி. அதை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கோட் படத்தோட ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். எப்படியோ நான் எதிர்பார்த்த மாதிரி தளபதி அவரோட பர்த்டே அன்னைக்கே நமக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. கோட் படத்தோட கிளிம்ஸ் பார்த்தோம். அப்புறம் கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் பார்த்தோம். எல்லாமே நமக்கு இன்னும் எதிர்பார்ப்பை உண்டாக்கிட்டு இருக்கு. நானும் உங்களை மாதிரி தான் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம கோட் படத்தோட ஸ்டோரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த கோட் படத்துல தளபதி விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் இவங்க 4 பேரும் சேர்ந்து பட்டைய கிளப்பியிருக்காங்க. எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்பை உண்டாக்குன விஷயமே தளபதி விஜயும் பிரபுதேவாவும் இருக்க இந்த காம்போ தான். அவங்க 2 பேரோட காம்போ என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா பிஜிஎம் சொல்லவே தேவையில்ல, யுவன் தான் போடுறாரு. நான் யுவன் சங்கர் ராஜாவோட மிகப்பெரிய ஃபேன். எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். கண்டிப்பா அவர் இந்த படத்துல மியூசிக் வச்சு செய்ய போறாரு. இப்போ நம்ம ஒரு கிளிம்ஸ் வீடியோ பார்த்திருப்போம். அந்த கிளிம்ஸ் வீடியோவை பிரேக் டவுன் பண்ணி பார்த்தா இந்த கதை ரஷ்யால நடக்குது. அந்த வீடியோல இருந்த எல்லா வெஹிக்கிள்ஸோட நம்பர் பிளேட்டும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட நம்பர் தான் இருக்கு. அவர் அந்த ஊர்ல தான் அவர் ஃபேமிலியோட இருக்காரு. கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல 4 பேர் கன்னு வச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு ஆர்மியில சேர்ந்த ஒரு விங்ல இருக்காரு. சோஷியல் மீடியால வைரலாகி வந்த தகவல் படி இந்த படம் 2004ல மாஸ்கோல நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட் பத்தின ஒரு கதை தான். அந்த பாம் பிளாஸ்ட் ஏன் நடந்துச்சு, யார் இதை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதே சமயம் இந்த படத்துல இந்த கதையிலேயே ஒரு டைம் டிராவல் ட்விஸ்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம கிளிம்ஸ்ல பார்த்தோம்ல, இன்னொரு விஜய் வந்து பரல பின்னாடி உட்காந்துட்டு அவரு தான் டைம் டிராவல் பண்ணி வந்த விஜய். இன்னொரு விஷயம் சோஷியல் மீடியால வைரலாகி வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆவதா ஒரு விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவரு தான் இந்த படத்தோட வில்லன்னு சொல்றாங்க. சரிப்பா, தம்ப்நெயில்ல போட்டிருந்த மாதிரி முக்கியமான விஷயம் என்னப்பா அப்படின்றத கேக்குறீங்க. நீங்க ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கடைசியான விஷயத்துக்கு வருவோம். கோட் படத்தோட கிளிம்ஸ்ல ஃபர்ஸ்ட் முன்னாடி போற மாதிரி ஒரு வண்டி ஒன்று காமிப்பாங்க. அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டை கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா அதுல AK62ன்னு இருக்கு. வெங்கட் பிரபுவோட சரியான சம்பவம் இங்க தாங்க இருக்கு. ஒருவேளை அஜித்தோட AK62 படத்தை இந்த படத்தோட கம்பைன் பண்ணி அவர் இதுல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நம்பர் இருக்கு, ஆனா அவர் AK62 அதை சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த மாதிரி அவர் ஒரு கேமியோ ரோல் பண்ணி இந்த படம் வந்துச்சுன்னா இந்த படம் வெறித்தனமா இருக்குங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படம் நமக்கு மங்காத்தா மாதிரி ஒரு செம்ம சம்பவம் இருக்கு. அவ்வளோதான் கைஸ். சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோட் படம் இப்படி தான் இருக்கும்னு தோணுது. ஆனால் இது எதுவும் கன்ஃபார்மாக அவங்க எதுவும் சொல்லலை. நமக்கு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வர்றது தான் எல்லாம். இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம்.